இந்த ஊர் பொதுமக்களே எல்லாரும் நல்லா கேளுங்க. என்னோட அண்ணன் அதாவது ரன்வீர் பூபதி உங்களை சந்திக்க வராரு. சரியா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கிராமத்துல உள்ள எல்லா மக்களும் கண்டிப்பா வரணும். அவர் அவரோட யோசனைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறாரு. அதனால எல்லாரும் வந்துருங்க. என்னோட அண்ணன் அதாவது உங்களோட ரன்வீர் வருங்கால நாட்டாமையை சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் நல்லா கேளுங்க. ரன்வீர் பூபதி உங்க எல்லாரையும் சந்திக்க இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வர போறாரு. இனிமே எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். எல்லா கேள்விகளுக்கும் பதில யோசிச்சுதான் சொல்லணும். பாண்டி பாண்டி, அது ஓட்டப்பந்தத்துல இருந்து நேரா வரியா என்ன? இல்ல உன்னை ஏதாவது எரும மாட துரத்துதா? என்ன விஷயம் சொல்லு பாண்டி. அது ரன்வீர் இன்னைக்கு 10 மணிக்கு பேரணி நடத்த போறான். அப்புறம் இப்போ வர வழியில் தான் மீராவை பார்த்தேன். அவ ஊர் பூரா சுத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா நண்பா, பிரச்சாரம் நடக்க போற இடத்துல நல்ல மக்கள் கூட்டம் இருந்துச்சு. அந்த இடத்துல உங்க அப்பா கூட இருந்தாரு. அவரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நாட்டாமைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு. தான் மகனுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலா தான் விரோதிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அட கடவுளே, மகனை விட மாப்பிள்ள பெருசாயிட்டானா? இவருக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் அவரோட இஷ்டத்துக்கு தான் அவர் செய்வாரு. பாண்டி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ரன்வீர் இருக்கிற வரைக்கும் உனக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னு. ஐயோ அம்மா, நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறத நிறுத்துங்க. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கவலைய மறந்து நிம்மதியா சாப்பிடுங்க, சரியா? ஒருவேளை ரன்வீர் பிரச்சாரம் பண்ணானா அப்ப நானும் பிரச்சாரம் பண்ணுவேன். இப்ப நாம செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். என்னோட பிரச்சாரத்துக்கு மக்கள் கூட்டம் குவியணும். அப்புறம் அவனோட பிரச்சாரத்துல ஆளே இல்லாம காலியா இருக்கணும். இப்பவே கிளம்பு, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணு. ஆனா நண்பா, இதெல்லாம் நம்ம எப்படி செய்யறது? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நம்ம செய்ய போற வேலை என்னன்னா, கிராமத்துல உள்ள எல்லா வாலிபர்களும் என்கிட்ட தான் வருவாங்க. இந்த பாண்டியா எப்படி கலக்குறான்னு நீங்க எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. இப்படியே நான் உன்னை பின்னாடி அனுப்பிக்கிட்டே இருப்பேன் ரன்வீர். நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் போனதுக்கு அப்புறம் நீ உன் கையை ஆட்டிக்கிட்டே இரு. ஒருவேளை நீ என்ன பின்னாடி அனுப்பி நீ சரியான வழிக்கு வந்துட்டேன்னா பாண்டியா, அது எனக்கு சந்தோஷம்தான். விஷயம் சரியான வழியை தேர்ந்தெடுத்து கிராமத்தை நல்லபடியாக கொண்டு போறது தான். அது யாரா இருந்தாலும் சரி. ஒருவேளை நீ சரியான வழிக்கு போனேன்னா பாண்டி, அப்ப நான் சும்மா கையை மட்டும் ஆட்ட மாட்டேன், உனக்கு நான் சல்யூட்டே அடிப்பேன்.